வணக்கங்க. இது என்னோடய முதல் பதிவு. நீங்கள் டைட்டில்லே பார்த்துருப்பீங்க, குழந்தை, இன்மை, இனிமை. ஆமாங்க, இங்கே சில பேருக்கு 10 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. சிலர், ரொம்ப சிலர் 16 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு குழந்தை அவங்களுக்கு பிறந்திருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அவங்க அதுக்கு காரணமாக சொல்கிறது, பல கோயில்களுக்கு போனாங்களாம், சில முனிவர்களை பார்த்தாங்களாம், சில மரத்தை சுற்றினாங்களாம். இருக்கலாம், நம்பிக்கையும் கூட சில நேரம் நம்ம செயலுக்கு கூடுதலாக ஒரு உத்வேகத்தை தரக்கூடியது. குழந்தை இல்லைங்கிற பிரச்சனை அதில் மட்டும் இல்லைங்க, அவங்கள சுற்றி நடக்கிற மற்ற விஷயங்கள்லையும் அது பிரதிபலிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. மற்ற விஷயம்னா அவங்க தொழில் சார்ந்த நடவடிக்கைகளாக இருக்கட்டும், சமூகத்தில் அவங்க மற்றவர்களோட கலந்துரையாடுற விதமாக இருக்கட்டும், அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குங்க. எதுக்காக இவ்வளவு நம்ம சமூகத்தில் வாழறதுக்கு பெரிய பெரிய முயற்சிகளை எடுக்கிறதுக்கு, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நடத்துறதுக்கு, இந்த சமூகம் நம்ம உயர்ந்த பார்வையில் பார்க்குறதுக்கு காரணம் ஒன்று இருக்கணும். இருந்தால் தான் ஆகணும். நமக்கு தான் குழந்தை இல்லையே, வாழ்க்கையில் நமக்கு என்ன பிடிப்பு இருக்குன்னு சொல்லி சிலர் வருத்தப்படுறாங்க. அதுவும் சரிதான். சமூகம் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிற வரைக்கும் ஆனால் சில பேர் இருக்காங்க, எனக்கு இந்த குழந்தை தான் வேணும், இந்த குழந்தை வேணாம். அவங்களெலாம் நினச்சா கொஞ்சம் பரிதாபமாக இருக்குங்க. என்னடா இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு ரொம்ப அறுத்துட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. எல்லோரும் சொல்கிற சொல்யூஷன் தாங்க. நீங்கள் ஆசிரமத்துக்கு போய் குழந்தைய தத்தெடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. நானும் அதாங்க சொல்ல போகிறேன். ஆனால் ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க. நீங்கள் இந்த மொழி, நீங்கள் எந்த மொழியாக வேணால் இருக்கட்டுங்க, அப்படி மொழி அப்படின்ற ஒரு கருவி ரொம்ப ரொம்ப பிரமிக்கத்தக்கது, ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும். அதை மொழின்னு ஒன்று உங்களுக்கு அறிமுகமானதுக்கு பின்னாடி தான் நீங்கள் நான்றதை உணர்றீங்க. உங்களை சுற்றி உள்ள பொருளை மொழி தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துது. உங்கள் உறவினரையும் உங்கள் சமூகத்தையும் அதுதாங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிது. இப்போ நீங்கள் ஆசிரமத்துக்கு போய் ஒரு வளர்ந்த குழந்தைய எடுத்து ஒரு 10 இல்லை ஒரு 12 வயசு, ஒரு 8 இல்லை ஒரு 6 வயசு குழந்தைய தத்தெடுக்கிறீங்க. நல்லது, ரொம்ப நல்லது. அவங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் ஆகிறதுக்கு சின்ன ஹெசிடேஷன் இருக்கும். த பேக் ஆஃப் த மைண்டில் என்றோ ஒரு நாள் இந்த நினைவு அவங்க மனசில் இருக்கும் நம்புகிறேன். சில விஷயங்கள்ல சில நேரங்களில் அது மறைந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அவ்வளவு நெருக்கமாக பழகிருப்பாங்க, நீங்கள் அவங்க மேலே அவ்வளோ பாசம் காட்டியிருப்பீங்க. ஸோ அவங்க அவங்களுக்கான நினைவுகள் உங்களோட சார்ந்தையாக மாறிவிடும். அது நல்லதுங்க. அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பட் நீங்கள் ஒரு ஆசிரமத்துக்கு போய் குழந்தைய தத்தெடுக்க போகிறீங்கன்னா, அந்த குழந்தைக்கு மொழி அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்க. அது இன்னும் அந்த குழந்தையோட வாழ்க்கையை மெருகேற்ற உதவியாக இருக்கும். மொழி அவங்களுக்கு சொல்லும், இதுதான் பாவம் அப்பா, இதுதான் பாவம் அம்மா, இதுதான் நீ, இங்கே தான் உன் குடும்பம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்கிற விதம் ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த சமயம் எதையும் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குங்க. அது இது எல்லாருக்கும் அமையணும்னு வேண்டிக்கிறேன். குழந்தை, இனிமை தாங்க. தேங்க்யூ.
அடுத்த பதிவில் உங்களை சந்திக்க தயாராக இருக்கேன். இது ஒரு டயலாக்காக போகணும்னு விருப்பப்படுறேங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள், சில பிரச்சனைகள் உங்களை மனசை நிம்மதியடையாமல் செஞ்சிட்ருக்கலாம். நீங்கள் ஒரு நண்பனாக என்ன நினச்சி ஒரு சொல்யூஷன் வேணும்னா கமெண்ட்ஸில் இல்லை என்னோடய மெயில் ஐடிக்கும் நீங்கள் அதை தெரிவிக்கலாம். நான் ஒன்றும் பெரிய ஞானிலாம் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். உங்களை அது 1% அளவு நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட உதவியாக இருந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.